இன்னைக்கு கொஞ்சம் மீடியம் தாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு தரமான மாடுகளை எடுத்துருக்குறோம். இது 4 பல்லு, இது லோ பட்ஜெட்டுங்க. இது கண்ணு மாடுங்க. எல்லாம் போட்டு 1 நாள் 2 நாள் ஆனது. நல்லா கறவை, அதெல்லாம் நல்லா டாப்பான குவாலிட்டி. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் வாங்கி வந்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம். 6 பல்லு 2ஆம் மீட்டு 10 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் சொல்லியிருக்கு. எப்படிங்கண்ணா உங்களுக்கு இந்த பால் தொழில் லாபகரமாக இருக்கா? இருக்கு. பால் வியாபாரம் இல்லாமல் எப்படி மாடு பிடிக்க முடியும்? மணியண்ணா வணக்கங்க. வணக்கமுங்க. வாரம் வர கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படிங்கண்ணா? இன்னைக்கு கொஞ்சம் மீடியம் தாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு தரமான மாடுகளை எடுத்துருக்குறோம். லோ பட்ஜெட்டும் எடுத்திருக்கோம், கொஞ்சம் பெரிய மாடுகளும் எடுத்திருக்கோம். இன்னைக்கு எந்தெந்த ஊருக்குலாம் போகுதுங்கண்ணா? இன்னைக்கு மதுரை எல்லாமே பழைய கஸ்டமர் தான். அது ஒரு 4 கஸ்டமருக்கு எடுத்தல, எல்லாம் பழைய கஸ்டமர் தான் வந்திருக்காங்க. 2 பேர் நம்மகிட்ட மாடு வாங்கணுங்க சொல்லி வந்திருக்காங்க. எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் வராங்க. ஆமா. புது கஸ்டமர் வந்திருக்காங்க. எல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமர் சொல்லி வந்தவங்க கஸ்டமர்களும் இருக்காங்க. இன்னைக்கு என்ன சென மாடு எடுத்திருக்கு? சென மாடு எடுத்திருக்கோம், கண்ணு மாடு எடுத்திருக்கீங்க. அது செனைங்க. இது இந்த மாடு 2 பல்லு, இது ஒரே பல்லு. இப்போ தான் பல்லே போடுது, ஒரு பல்லு போடுது. அது செனை. இது 4 பல்லு. இது லோ பட்ஜெட்டுங்க. ஹெச்எஃப்ல லோ பட்ஜெட்டில் வாங்கினா இப்போ கண்ணு போட்டுருச்சு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டுங்க. ஜெர்சி வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு 10 கறக்கிறது, 5 லிட்டர் கறக்கிறது எல்லாம் எடுத்துருக்குறோம். ஒரு அளவான பட்ஜெட்லேயே ஒரு நாளைக்கு 10-12 கறக்கிற வரையும் எடுத்திருக்கோம். அப்புறம் ஹெச்எஃப்லேயும் வெயிட் மாடு எடுத்துருக்குறோம். ஆனால் அப்படி கொஞ்சம் என்ன கறவை திறனுங்கண்ணா? அதெல்லாம் ஒரு 20-25 மேலே கறக்கிற வரையும் எடுத்துருக்குறோம். நல்ல இதெல்லாம் வெயிட் மாடு, நல்ல கிழங்காட்ட இருக்கு. இந்த மாடெல்லாம் வெயிட்டு. இது வெயிட்டு. அது சென மாடு, அது செனை. இது கண்ணு மாடுங்க. எல்லாம் போட்டு 1 நாள் 2 நாள் ஆனது. நல்லா கறவை, அதெல்லாம் நல்லா டாப்பான குவாலிட்டி. இதெல்லாம் ஹெவி சைஸு. மடி செட்டில் இருக்கும். அது நல்ல மடி செட்டில். இதுங்கண்ணா? இது ஹெச்எஃப் கிராஸுங்க. இதில் எவ்வளோ கறவை திறன் வரும்? அதில் ஒரு 20க்கு மேலே வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 முடி எதிர்பார்க்கலாம். இது ரெட்டின் ஜெர்சிங்க. இதுவும் பார்த்தீங்களா, இது இன்னும் கண்ணு போகிறதுக்கு 10-15 நாள் ஆகும். ஆனால் பார்த்தீங்களா ஒரு 20 லிட்டர் முடி. கஸ்டமர் மாட்டுக்காரர் ஒரு 22-23 கறக்குன்னு சொன்னார். ஒரு 20 கேரண்டியாக கறக்குங்க. முன்ன பின்ன வரும். எல்லாமே நீங்கள் எடுத்து எல்லாமே 5க்கு மேலே கேரண்டியாக கறக்குங்க. ஆமாம். இது இளங்கன்னு மாடு. 6 பல்லு புதுவாய் இப்போ தான் போட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு வாங்கின மாடு. இன்னைக்கு காலையில் வந்தப்போ. ஆமாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம பேர் என்னங்கண்ணா? கமலமூர்த்தி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்குங்கண்ணா? விழுப்புரம் பக்கம். விழுப்புரத்துலேருந்து வந்திருக்குங்கண்ணா. இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. மணிகண்டனோட சேனல் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு? 6 மாசமா பார்த்துட்டு. 6 மாசமா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஏன் மணிகண்டன்ட்ட போனால் நல்ல மாடு வாங்கி கொடுப்பாருன்னு எப்படி இது பண்ணீங்க? நம்ம பக்கத்தில் வாங்கி வந்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம். சரி, நேர்மையாக இருப்பாரு, நியாயமான இருக்கிறாரு. நான் வாங்கிக்குவாங்க. நேர்மையாக இருப்பாருன்ட்டு நீங்கள் வந்தீங்க. அதே மாதிரி அவ்வளோ எதிர்பார்த்து வந்தீங்க. நீங்கள் எப்படி எடுத்து கொடுத்துருக்காரு? நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. பட்ஜெட்டில் எடுத்துருக்கீங்களா? எப்படி எடுத்துருக்கீங்க? பட்ஜெட். எத்தனை மாடு எடுத்தீங்க? 1 தான் எடுத்துருக்கேன். 1 தான். ஜெர்சியில் எடுத்திருப்பீங்களா? சரி. என்ன இதை பற்றி சொல்லுங்கண்ணா. மாடு 6 பல்லு 2ஆம் மீட்டு 10-20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க சொல்லி வந்துருக்கீங்க. அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லாவே இருந்தது. விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. மாடு கிடைக்கல, அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கல. ஏன்னா பால் விலை ஏறினதுனால கொஞ்சம் ரேட்டு மாடு விலையோட ஏறி இருக்கு. ஆமாம், ஏறி. இதுக்கு முன்னாடி வீட்டில் மாடு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 4 மாடு இருக்கு. 4 மாடு. இதோட சேர்த்துனா 5 மாடு. இதோட 5. எது மாதிரியான தீவனம்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? பீர் ஐட்டம், குச்சி, புண்ணாக்கு, தவிடு கொடுத்துட்டு இருக்கீங்க. பச்சை தீவனம் இந்த மஞ்சள் பில் போட்டு பில்லு வகை. ஃபேட் டேஷன் வரதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா? இல்லை நார்மலாக தான் ஊரில் வாங்கிக்காப்ல வியாபாரி, அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்போ வியாபாரிக்கு அப்படியே ஒட்டுக்காக ஊற்றிடுறீங்க? வீட்டில் வாங்கிக்குவாங்க. எப்படிங்கண்ணா உங்களுக்கு இந்த பால் தொழில் லாபகரமாக இருக்கா? இருக்கு. பால் வியாபாரம் இல்லாமல் எப்படி மாடு பிடிக்க முடியும்? இருக்கு. சரி, என்னென்ன கரெக்டாக பண்ணாமல் கரெக்டாக எடுக்கலாம். திரும்ப ஏதாவது மாடு வாங்குற ஐடியா இருக்குங்களா? இருக்கு.
இன்னும் 2 மாசம் கழிச்சு வரும். இன்னும் 2 மாசம் கழிச்சு நீங்க தொடர்ந்து இங்க வரணும். வரும். உங்க தொழில் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். ஓகே. நன்றி.